பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து மூலம் இந்த காலை வேளையில் உங்களை வாழ்த்துக்கிறேன். இந்த காலை வேளையில் வேத தியானத்துக்கு எடுத்த வசனம் எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண ஆசை இல்லாதவரை நடந்து உங்களுக்கு இருக்கிறது போதும் என்று எண்ணுங்கள். நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவது என்று கர்த்தர் சொல்றார். இந்த காலை வேளையில் பண ஆசை என்னங்க, பண ஆசை குறித்து பைபிள் போட்டிருக்கு. நான் சொல்லலை, இந்த வேதம் சொல்லுது. ஏங்க, பண ஆசை பற்றி பேசுகிறீங்க, உங்களுக்கு பண ஆசை இல்லையான்னு கேட்பீங்க. இல்லை, எல்லாருக்கும் பண ஆசை இருக்குது. ஆனால் பைபிள் சொல்லுது, உங்களுக்கு இருக்கிறது போதும் என்று என்னங்க எண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது போதும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது போதும் என்னங்க எண்ணுங்கன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. சொல்லுது, பண ஆசை எல்லா தீங்குக்கும் வேற இருக்குதான். எல்லா பிரச்சனைக்கு அடிப்படையானதுக்கானது பண ஆசை, பொருளாசை, உலக ஆசை, உலகத்தினுடைய மேன்மையை நினைச்சு உலகத்தினுடைய காரியத்தை யோசிக்கிற பண ஆசை. ஒரு முறை ஒரு கண்டு ஜெபிக்கும் போது சொன்னாங்க, என் பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்குது. எனக்கு ஒரு குறிப்பிட்ட லாட்டரி சீட் எடுத்தா ஒரு பெரிய பணத்தொகை விழுந்தா நான் நல்ல நிலைமைக்கு வந்துடுவேன். உலகத்துல பிரச்சனைக்கு முடிவு பணம் நினைக்கிறாங்க எல்லாரும். இத்தனை லட்சம் இருந்தா பிரச்சனை முடிஞ்சிடும், இத்தனை காரியம் இருந்தா, இத்தனை லட்சம் இத்தனை கோடி இருந்தா நம்ம பெரிய ஆளாயிடலாம், பல காரியங்களை சொல்லி கொண்டிருக்கோம். எல்லாருமே யோசிக்கிற நாட்கள் உண்டு. நான் கூட ஒரு குறிப்பிட்ட நாட்களில் இந்த பணங்களை யோசிச்சிருக்கிறேன். சரி, இந்த பணம் இருந்தால் இவ்வளோ பண்ணிடலாம், அப்படி ஜெயிச்சிடலாம், பல காரியத்தை யோசிச்சிருக்கிறேன். அப்படி பார்த்தீங்கன்னா உலகத்தில் எத்தனையோ கோடீஸ்வரங்க இருக்கிறாங்க, எத்தனையோ பணக்காரர் இருக்கிறாங்க. அவங்க ஜெயிச்சாங்கன்னா இல்லை. எத்தனையோ கோடீஸ்வரங்க சொல்கிற ஒரே வார்த்தை, எனக்கு நிம்மதி இல்லைங்க, எனக்கு நிம்மதி இல்லைன்னு சொல்லுகிற எத்தனையோ மனிதனுடைய வார்த்தையை கேட்குறோம் இல்லைங்களா? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு இருக்கிறது போதும் என்று. உங்கள் வாழ்க்கையில் திருப்தி இல்லாதவனுக்கு எப்பவுமே என்னங்க, நல்ல எதை கொடுத்தாலும் திருப்தி இல்லாமல் அடுத்து யோசிப்பான். ஆனால் தேவ பிள்ளைகள் அப்படி யோசிக்கக்கூடாது. பண ஆசை எல்லா தீங்குக்கும் என்னொன்னுங்க வேறா இருக்குது. பணம் பாதாள வரைக்கும் என்னொன்று இந்த உலகம் சொல்லுது, பணம் பாதாள வரைக்கும் பாயுமா. இந்த பணம் இருந்தால் என்ன வேணா என்னோட சாதிக்கலாம். பணம் கூட வாயத்தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பணத்தை குறித்து சொல்கிற உலகம் சொல்லுது. உலகம் புரிஞ்சுக்கிறது என்னங்க, இந்த பணம் கூட பணத்துக்காக வாயத்திறக்குமா. அப்போ பணம் எவ்வளோ, ஆல்வேஸ் மணி. இந்த எல்லா இடங்கள்ல இருக்கிறது என்னங்க, பணம். இதுதான் சொல்கிறேன், ஆல்வேஸ் மணி. பணம் இருந்தால் எதோ சாதிக்கலாம்னு சொல்லுகிறோம். இந்த உலகத்தில் எல்லாரோட சிந்தனை அப்படிதான். இத்தனை லட்சம் இருந்தால், இவ்வளோ கோடி இருந்தால் நம்ம ஜெயிச்சிடலாம், இத்தனை காரியம் இருந்தால் ஜெயிச்சிடலாம், இது இருந்தால் நம்ம ஜெயிச்சலாங்கிற பல திட்டங்களோடு இருப்பீங்க. கடன் பிரச்சனையோடு இருக்கிறவங்க இத்தனை லட்சம் இருந்தால் கடன் அடைச்சலாம் நினைப்பீங்க. இல்லை ஒரு பெரிய வீடு கட்டுறவங்க இத்தனை லட்சம் இருந்தால் வீடு கட்டலாம் நினைப்பீங்களா? இல்லை கல்யாணம் பண்ணுறவங்க இத்தனை லட்சம் தான் கல்யாணம் பண்ணிடலாம் பிள்ளைகளுக்கு நினைக்கலாம். இல்லை ஸ்கூல் ஃபீஸ் கட்ட போகிறவங்க இத்தனை லட்சம் இருந்தால் பிள்ளைகளோட ஸ்கூல் படிப்பு முடிச்சலாம் நினைக்கலாம். ஆனால் இல்லை, பணம் தேவைதான். அந்த உலகத்தில் பணம் தேவையில்லாத உலகத்தில் நம்ம வாழவே முடியாது. எல்லாருக்கும் பணம் தேவை. ஆனால் ஆண்டு சொல்ல, அன்றண்டு இருக்கிற பாடு போதும், அன்றண்டு இருக்கிற பாடு போதுங்க. பொருளாசை நிறையா இருந்தால் பண ஆசை நிறைய வரும், எடாசை நிறையா இருந்தால் பண ஆசை நிறைய வரும். அப்போது நமக்கு எது இருக்கிறதோ இருக்கிறது போதும், இருக்கிறது என்னங்க போதும். பண ஆசை எல்லா தீங்குக்கும் வேறா இருக்குது. பண ஆசை இருந்தால் ஒரு மனிதனுக்குள்ள என்ன வேணா வரும், என்ன கேரக்டர் வேணா வரலாம். ஏன்னா இந்த பண ஆசை எங்கெல்லாம் இருக்குதோ, இந்த பொருளாசை எங்கெல்லாம் இருக்குதோ, இந்த உலகத்துடைய ஆசை எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் பிசாசு இருப்பான், டெவில் இருப்பான். ஏன்னா இந்த பண ஆசை பாதாள வரைக்கும் பாயின்னு சொல்லி உலகம் சொல்லுது, வேதம் சொல்லுது. இந்த பணம் யூதாஸ் காரியத்து இயேசு கிறிஸ்துவே காட்டி கொடுத்தான் பாருங்க. மெய்யான மெஸ்ஸியாவையே இயேசு கிறிஸ்துவே 30 வெள்ளிக்காசுக்கு இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான். ஏன் அவனுக்கு காட்டி கொடுக்கணுங்க? சாதாரண விஷயமா? 30 வெள்ளிக்காசு, வெறும் 30 வெள்ளிக்காசு, ஒரு 30 வெள்ளிக்காசுக்கு இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்க நேமம். ஆனால் அவனுக்குள்ள இருந்த பண ஆசை அவனை எங்கே கொண்டு போய் முடிச்சது பார்த்தீங்கன்னா, ஒரு மரத்தில் சபிக்கப்பட்டவனா போய் தூக்கப்பட்டு மறிச்சு போனான். சொல்கிறாங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ வேதம் சொல்லுது, எல்லா தீங்குக்கும் வேறா இருக்குது, எல்லா தீங்குக்கு வேறா இருக்குது. பணம் ஒரு மனிதனை என்ன பண்ணுங்க புரட்டி போடுது. ஒரு பணம் ஒரு முறை ஒரு பெரிய அண்ணாச்சிமார் அவரோட விஷயம் சொன்னாங்க, நியூஸ்ல போட்டுச்சு, பேப்பர்ல வந்துச்சு. பணங்களை பேங்க்ல போடாமல் நாங்கள் வீட்டில் சேர்த்து வச்சிருக்காங்க. சுமார் 5 லட்சத்துக்கு மேலே மூட்டையில் பணத்தை போட்டு வச்சிருக்காங்க. அந்த பணம் எலியெல்லாம் கடிச்சு கரையான் அரைச்சி போச்சு. கரையான்லாம் அரிச்சோன்னு அவங்க சொல்றது என்ன சொல்றாங்கன்னா, கத்தி ரோட்ல அழுகுறாங்க. பணத்தை பாதி பாதி சாப்பிட்ட எலி சாப்பிட்ட கரையான் சாப்பிட்ட பணத்தை கொட்டுறாங்க. அந்த பணம் ஒருத்தருக்கு பிரயோஜனம் இல்லை. அவங்க அழுகுறாங்க, கத்துறாங்க. 5 வருஷம், எத்தனை வருஷம் நாங்கள் சேர்த்து வச்ச பணம் ஒருத்தருக்கு பிரயோஜனம் இல்லாமல் போச்சு. அப்போ இந்த உலகத்துல இருக்கிற பணம் பூச்சி கெடுக்குன்னு பைபிள் சொல்லுது. இந்த உலகத்துல பொக்கை சேர்த்து வச்சீங்கன்னா இந்த பூமியிலேயே என்னங்க பூச்சிகள் கெடுத்துருமா. நீங்க ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க, இருக்கிறது போதும் என்ற திருப்தியோடு இருங்க. பரலோகத்துல பொக்கை என்னங்க சேர்த்து வைங்க. பரலோகம் சேர்த்து வைக்கிறவங்க தான் ஆண்டவர் சொல்றார், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவேன் என்று கர்த்தர் சொல்றார். கர்த்தரே சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை,
உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். அவர் சொல்றார், கர்த்தர் சொல்றார். சரிங்களா? அது மாத்திரம் இல்ல. நீங்க அடுத்த வருஷம் வாசித்து பார்த்தீங்கன்னா, இன்னும் உங்களை தைரியப்படுத்துற மாதிரி இருக்கும் ஆண்டோட வார்த்தை. அப்போ பணம் இருந்தா நம்ம நிறைய நாட்கள்ல காலையில ஒரு ரூ. 500 பாக்கெட் இருந்தா தைரியமா அன்னைக்கு பேஸ் பண்ணிடுவோம். ஒரு ரூ. 1000 தான் பேஸ் பண்ணிடுவோம். ஆனா இல்லன்னா என்ன நினைப்போம்? இந்த பணத்துக்காக மற்றவரோட கையேந்தி நிற்போம். இவன்கிட்ட கேட்கலாமா? அவன்கிட்ட கேட்கலாமா? இவன்கிட்ட கேட்கலாமா? இவன் தேவை இருக்க பல காரியத்தை யோசிப்போம். நான் சொல்றேன் பரமபிதாட்ட போய் நில்லுங்க. உங்கள அழைத்த தெய்வத்திட்ட போய் நில்லுங்க. எவன்கிட்ட நிக்காதீங்க. பணத்துக்காக கையேந்தி நிக்காதீங்க. கையேந்தி நிக்கிற நிலைமை பயங்கர கொடுமைங்க. ஒருத்தர் சார்ந்து தெருவுல பிச்சை எடுக்குறாங்கல்ல, தெருவுல போய் பிச்சை எடுக்குறாங்கல்ல, அந்த நிலைமை பயங்கரங்க. ஒருத்தனை அடுத்தவன் சார்ந்து கொள்வது அது கேவலமான ஒரு வேலை. நமக்கு என்ன கர்த்தர் கொடுக்கிறாரோ அன்றன்றைக்கு கொடுக்கிற பாடு போதும். தேவன் கொடுக்கிற அன்றன்று பாடு அன்னைக்கு நம்மளை போஷிக்கிற அந்த அந்த காரியம் போதும். வேதம் சொல்லுது, விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை, பரமபிதா என்னன்றார் போஷிக்கிறாரு. பறவைகளை கவனிச்சு பாருங்க, வானத்தின் பறவைகளை பாருங்க, அதை விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை, பரமபிதா அதுக்கு போஷிக்கிறாரா. எங்களை ஆண்டவர் போஷிக்கிறாரு, உங்களே அவர் போஷிப்பார். நீங்க சொல்றது ஒண்ணே ஒண்ணு, ஆண்டுகிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உங்களை நம்புறேன், எனக்கு இருக்கிறது போதும், எனக்கு என்னங்க இருக்கிறது போதும், அன்றென்று இருக்கிற பாடு போதும், அன்னைக்கு எனக்கு பிரச்சனைக்கு தேவன் கொடுக்கிற ஆகாரம் போதும். ஆண்டவர் சொல்றாரு, அப்பங்களை எடுத்து மீன் எடுத்து பரலோகத்தின் தேவன் சோத்திரம் பண்ணாரா. உங்க வாழ்க்கையில எதை கொடுத்தாலும் திருப்தியா சோத்திரம் பண்ணுங்க. இல்லாத குறித்து யோசிக்காதீங்க, இருக்கிறதை குறித்து நன்றி செலுத்துங்க. உங்களை விட கீழே இருக்காங்க பாருங்க, ரோட்ல தெருவுல கிடக்குறாங்க, இரவுல தூங்க முடியாம கிடக்குறாங்க, நிறைய காரியம் இருக்கு லோகத்துல பார்க்குற ஒவ்வொரு காரியங்கள். ஒருவேளை உணவு இல்லாம பிச்சை எடுக்கிற எத்தனையோ பிள்ளைகள் திருப்பூர் மாவட்டம் நீங்க போனீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடங்கள், நீங்க ஒரு சில தேட்டர் வழியா போனீங்கன்னா அங்க ஒரு சில தெருவில் கிடக்கிற எத்தனையோ பேர் வீடு இல்லாம ஒருவேளை உணவு இல்லாம இருக்கிறத பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்போ தேவன் கொடுத்த வாழ்க்கைக்காக நன்றி சொல்றது. இருக்கிறது போதும் என்று, இருக்கிற வாழ்க்கை போதுங்க, இருக்கிற சூழ்நிலை போதுங்க. தேவன் நமக்கு உண்டான எல்லா காரியத்துக்காக கர்த்தர் என்னுங்க துதி செலுத்துங்க, கனம் பண்ணுங்க. பண ஆசை எல்லாத்தையும் வேறா இருக்குது. சரிங்களா? ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்த நல்ல பிதாவே, உங்களுடைய கிருபைக்காக தயவுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இருக்கிறது போதும் என்று நீங்க சொல்றீங்க ஆண்டவரே. அந்த வேத வார்த்தையின்படி இருக்கிறது போதுமா நாங்க வாழ எங்களை கற்றுக் கொடுங்க, திருப்தியாக்குங்க, நடத்துங்க, தேவைகளை சந்திங்க, நாமத்துக்கு மகிமைய சாட்சியை நிறுத்துங்க. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ இந்த சிந்தனையில ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும், பெரிய சாட்சி எழுப்பித்தாங்க. நான் சொன்னாங்க இயேசு கிறிஸ்து நாங்கள் ஜெபித்து பெற்றுக்கொள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து மூலம் இந்த காலை வேளையில் உங்களை வாழ்த்துக்கிறேன். இந்த காலை வேளையில வேத தியானத்துக்கு எடுத்த வசனம் எபிரேயர் 13ஆம் அதிகாரத்துல 5வது வசனம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண ஆசை இல்லாதவரை நடந்து உங்களுக்கு இருக்கிறது போதும் என்று எண்ணுங்கள், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவது என்று கர்த்தர் சொல்றார். இந்த காலை வேளையில பண ஆசை என்னங்க, பண ஆசை குறித்து பைபிள் போட்டிருக்கு, நான் சொல்லலை, இந்த வேதம் சொல்லுது. ஏங்க பண ஆசை பற்றி பேசுறீங்க, உங்களுக்கு பண ஆசை இல்லையான்னு கேட்பீங்க. இல்லை, எல்லாருக்கும் பண ஆசை இருக்குது. ஆனால் பைபிள் சொல்லுது, உங்களுக்கு இருக்கிறது போதும் என்று எண்ணுங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிறது போதும், உங்க வாழ்க்கையில இருக்கிறது போதும் எண்ணுங்கன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. சொல்லுது, பண ஆசை எல்லா தீங்குக்கும் வேற இருக்குதான். எல்லா பிரச்சனைக்கு அடிப்படையானதுக்கானது பண ஆசை, பொருளாசை, உலக ஆசை, உலகத்தினுடைய மேன்மையை நினைச்சு உலகத்தினுடைய காரியத்தை யோசிக்கிற பண ஆசை. ஒரு முறை ஒரு கண்டு ஜெபிக்கும் போது சொன்னாங்க, என் பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்குல்ல, எனக்கு ஒரு குறிப்பிட்ட லாட்டரி சீட் எடுத்தா ஒரு பெரிய பணத்தொகை விழுந்தா நான் நல்ல நிலைமைக்கு வந்துடுவேன். உலகத்துல பிரச்சனைக்கு முடிவு பணம் நினைக்கிறாங்க எல்லாரும். இத்தனை லட்சம் இருந்தா பிரச்சனை முடிஞ்சிடும், இத்தனை காரியம் இருந்தா, இத்தனை லட்சம் இத்தனை கோடி இருந்தா நம்ம பெரிய ஆளாயிடலாம், பல காரியங்களை சொல்லி கொண்டிருக்கோம். எல்லாருமே யோசிக்கிற நாட்கள் உண்டு. நான் கூட ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல இந்த பணங்களை யோசிச்சிருக்கிறேன். சரி, இந்த பணம் இருந்தால் இவ்வளோ பண்ணிடலாம், அப்படி ஜெயிச்சிடலாம், பல காரியத்தை யோசிச்சிருக்கிறேன். அப்படி பார்த்தீங்கன்னா உலகத்தில் எத்தனையோ கோடீஸ்வரங்க இருக்கிறாங்க, எத்தனையோ பணக்காரர் இருக்கிறாங்க, அவங்க ஜெயிச்சாங்கன்னா இல்லை. எத்தனையோ கோடீஸ்வரங்க சொல்கிற ஒரே வார்த்தை, எனக்கு நிம்மதி இல்லைங்க, எனக்கு நிம்மதி இல்லைன்னு சொல்லுகிற எத்தனையோ மனிதனுடைய வார்த்தையை கேட்குறோம் இல்லைங்களா? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு இருக்கிறது போதும் என்று. உங்கள் வாழ்க்கையில் திருப்தி இல்லாதவனுக்கு எப்பவுமே என்னங்க, நல்ல எதை கொடுத்தாலும் திருப்தி இல்லாமல் அடுத்து யோசிப்பான். ஆனால் தேவ பிள்ளைகள் அப்படி யோசிக்கக்கூடாது. பண ஆசை எல்லா தீங்குக்கும் என்னொன்னுங்க வேறா இருக்குது. பணம் பாதாள வரைக்கும் என்னொன்று இந்த உலகம் சொல்லுது, பணம் பாதாள வரைக்கும் பாயுமா. இந்த பணம் இருந்தா என்ன வேணா என்னோட சாதிக்கலாம். பணம் கூட வாயத்தா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த பணத்தை குறித்து சொல்ற உலகம் சொல்லுது. உலகம் புரிஞ்சுக்கிறது என்னங்க, இந்த பணம் கூட பணத்துக்காக வாயத்திறக்குமா. அப்ப பணம் எவ்வளவு ஆல்வேஸ் மணி. இந்த எல்லா இடங்கள்ல இருக்கிறது என்னங்க, பணம். இதுதான் சொல்றேன், ஆல்வேஸ் மணி.
பணம் இருந்தா எதுவும் சாதிக்கலாம்ன்னு சொல்லுகிற இந்த உலகத்துல எல்லாரோட சிந்தனை அப்படிதான். இத்தனை லட்சம் இருந்தா, இவ்வளவு கோடி இருந்தா நம்ம ஜெயிச்சிடலாம். இத்தனை காரியம் இருந்தா ஜெயிச்சிடலாம். இது இருந்தா நம்ம ஜெயிச்சலாங்கிற பல திட்டங்களோடு இருப்பீங்க. கடன் பிரச்சனையோட இருக்கிறவங்க இத்தனை லட்சம் இருந்தா கடன் அடைச்சலாம்னு நினைப்பீங்க. இல்ல ஒரு பெரிய வீடு கட்டுறவங்க இத்தனை லட்சம் இருந்தா வீடு கட்டலாம்னு நினைப்பீங்களா? இல்ல கல்யாணம் பண்றவங்க இத்தனை லட்சம் இருந்தா கல்யாணம் பண்ணிடலாம் பிள்ளைகளுக்குன்னு நினைக்கலாம். இல்ல ஸ்கூல் ஃபீஸ் கட்ட போறவங்க இத்தனை லட்சம் இருந்தா பிள்ளைகளுடைய ஸ்கூல் படிப்பு முடிச்சலாம்னு நினைக்கலாம். ஆனா இல்ல. பணம் தேவைதான். அந்த உலகத்துல பணம் தேவையில்லாத உலகத்துல நம்ம வாழவே முடியாது. எல்லாருக்கும் பணம் தேவை. ஆனா ஆண்டவர் சொல்ல அன்றன்று இருக்கிற பாடு போதும். அன்றன்று இருக்கிற பாடு போதுங்க. பொருளாசை நெறைய இருந்தா பண ஆசை நெறைய வரும். எடாசை நெறைய இருந்தா பண ஆசை நெறைய வரும். அப்போ நமக்கு எது இருக்கிறதோ இருக்கிறது போதும். இருக்கிறது என்னங்க போதும். பண ஆசை எல்லா தீங்குக்கும் வேறா இருக்குது. பண ஆசை இருந்தா ஒரு மனிதனுக்குள்ள என்ன வேணா வரும். என்ன கேரக்டர் வேணா வரலாம். ஏன்னா இந்த பண ஆசை எங்கெல்லாம் இருக்குதோ, இந்த பொருளாசை எங்கெல்லாம் இருக்குதோ, இந்த உலகத்துடைய ஆசை எங்கெல்லாம் இருக்குதோ, அங்கெல்லாம் பிசாசு இருப்பான். டெவில் இருப்பான். ஏன்னா இந்த பண ஆசை பாதாள வரைக்கும் பாயின்னு சொல்லி உலகம் சொல்லுது, வேதம் சொல்லுது. இந்த பணம் யூதாஸ் காரியத்து இயேசு கிறிஸ்துவே காட்டி கொடுத்தான் பாருங்க. மெய்யான மெசியாவையே இயேசு கிறிஸ்துவே 30 வெள்ளிக்காசுக்கு இயேசு கிறிஸ்துவ காட்டி கொடுத்தான். ஏன் அவனுக்கு காட்டி கொடுக்கணுங்க? சாதாரண விஷயமா 30 வெள்ளிக்காசு, வெறும் 30 வெள்ளிக்காசு, வெறும் 30 வெள்ளிக்காசுக்கு இயேசு கிறிஸ்துவ காட்டி கொடுக்க நேமம். ஆனா அவனுக்குள்ள இருந்த பண ஆசை அவனை எங்க கொண்டு போய் முடிச்சது பாத்தீங்கன்னா, ஒரு மரத்துல சபிக்கப்பட்டவனா போய் தூக்கப்பட்டு மறிச்சு போனான். சொல்றவங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ வேதம் சொல்லுது எல்லா தீங்குக்கும் வேறா இருக்கு. எல்லா தீங்குக்கும் வேறா இருக்குது. பணம் ஒரு மனிதனை என்ன பண்ணுங்க புரட்டி போடுது. ஒரு பணம் ஒரு ஒரு முறை ஒரு பெரிய அண்ணாச்சிமார் இவரோட விஷயம் சொன்னாங்க. நியூஸ்ல போட்டுச்சு, பேப்பர்ல வந்துச்சு. பணங்கள பேங்க்ல போடாம இன்னும் வீட்ல சேர்த்து வச்சிருக்காங்க. சுமார் 5,00,000க்கு மேல. மூட்டையில பணத்த போட்டு வச்சிருக்காங்க. அந்த பணம் எலியெல்லாம் கடிச்சு கரையான் அரிச்சு போச்சு. கரையான்லாம் அரிச்ச உடனே அவங்க சொல்றது என்ன சொல்றாங்கன்னா, கத்தி ரோட்ல வந்து அழுகுறாங்க. அந்த பணத்த வந்து பாதி பாதி சாப்பிட்ட எலி சாப்பிட்ட, கரையான் சாப்பிட்ட பணத்த கொட்டுறாங்க. அந்த பணம் ஒருத்தருக்கு பிரயோஜனம் இல்ல. அவங்க அழுகுறாங்க, கத்துறாங்க. 5 வருஷம் எத்தன வருஷம் நாங்க சேர்த்து வச்ச பணம் ஒருத்தருக்கு பிரயோஜனம் இல்லாம போச்சு. அப்போ இந்த உலகத்துல இருக்கிற பணம் பூச்சி கெடுக்குன்னு பைபிள் சொல்லுது. இந்த உலகத்துல பொக்கை சேர்த்து வச்சீங்கன்னா, இந்த பூமியிலேயே எவனுங்க பூச்சிகள் கெடுத்துருமா? நீங்க ஒண்ணே ஒண்ணு சொல்லுங்க. இருக்கிறது போதும் என்ற திருப்தியோடு இருங்க. பரலோகத்துல பொக்கிஷத்த என்ன பண்ணுங்க சேர்த்து வையுங்க. பரலோகம் சேர்த்து வைக்கிறவங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றார், உன்னை விட்டு விலகுவதும் இல்ல, நான் உன்னை கைவிடுவேன் என்று கர்த்தர் சொல்றார். கர்த்தரே சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். அவர் சொல்றார், கர்த்தர் சொல்றார். சரிங்களா? அது மாத்திரம் இல்ல, நீங்க அடுத்த வருஷம் வாசித்து பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களை தைரியப்படுத்துற மாதிரி இருக்கும் ஆண்டோட வார்த்தை. அப்போ பணம் இருந்தா நம்ம நிறைய நாட்கள்ல காலையில ஒரு ₹500 பாக்கெட்ல இருந்தா தைரியமா அன்னைக்கு பேஸ் பண்ணிடுவோம். ஒரு ₹1000 தான் பேஸ் பண்ணிடுவோம். ஆனா இல்லைன்னா என்ன நினைப்போம்? இந்த பணத்துக்காக மற்றவங்க கையேந்தி நிற்போம். இவங்ககிட்ட கேட்கலாமா, அவங்ககிட்ட கேட்கலாமா, இவங்ககிட்ட கேட்கலாமா, இவன் தேவை இருக்க பல காரியத்தை யோசிப்போம். நான் சொல்றேன், பரமபிதாட்டம் நில்லுங்க. உங்களை அழைத்த தெய்வத்திட்ட போய் என்ன நில்லுங்க. எவங்கிட்ட நிக்காதீங்க. பணத்துக்காக கையேந்தி நிக்காதீங்க. கையேந்தி நிக்கிற நிலைமை பயங்கர கொடுமைங்க. ஒருத்தர் சார்ந்து தெருவில் பிச்சை எடுக்கிறாங்கல்ல, தெருவில் போய் பிச்சை எடுக்கிறாங்கல்ல, அந்த நிலைமை பயங்கரங்க. ஒருத்தனை அடுத்தவன் சார்ந்து கொள்வது அது கேவலமான ஒரு வேலை. நமக்கு என்ன கர்த்தர் கொடுக்கிறாரோ அன்றன்றைக்கு கொடுக்கிற பாடு போதும். தேவன் கொடுக்கிற அன்றன்று பாடு அன்னைக்கு நம்மளை போஷிக்கிற அந்த அந்த காரியம் போதும். வேதம் சொல்றது விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை. பரமபிதா என்ன போஷிக்கிறாரு. பறவைகளை கவனிச்சு பாருங்க. வானத்தின் பறவைகளை பாருங்க. அதை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை. பரமபிதா அதுக்கு போஷிக்கிறாரா? எங்களை ஆண்டவர் போஷிக்கிறாரு. உங்களே அவர் போஷிப்பார். நீங்க சொல்றது ஒண்ணே ஒண்ணு. ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உங்களை நம்புறேன். எனக்கு இருக்கிறது போதும். எனக்கு என்னங்க இருக்கிறது போதும். அன்றன்று இருக்கிற பாடு போதும். அன்னைக்கு எடுக்கிற பிரச்சனைக்கு தேவன் கொடுக்கிற ஆகாரம் போதும். ஆண்டவர் சொல்றாரு, அப்பங்களை எடுத்து மீன் எடுத்து பரலோகத்தின் தேவன் சோத்திரம் பண்ணாரா? உங்க வாழ்க்கையில எதை கொடுத்தாலும் திருப்தியா சோத்திரம் பண்ணுங்க. இல்லாத குறித்து யோசிக்காதீங்க. இருக்கிறதை குறித்து நன்றி செலுத்துங்க. உங்களை விட கீழே இருக்காங்க பாருங்க. ரோட்ல தெருவுல கிடக்குறாங்க, இரவுல தூங்க முடியாம கிடக்குறாங்க. நிறைய காரியம் இருக்கு. உலகத்துல பார்க்குற ஒவ்வொரு காரியங்கள், ஒருவேளை உணவு இல்லாம பிச்சை எடுக்கிற எத்தனையோ பிள்ளைகள். திருப்பூர் மாவட்டம் நீங்க போனீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடங்கள், நீங்க ஒரு சில தேட்டர் வழியா போனீங்கன்னா அங்க ஒரு சில தெருவில் கிடக்கிற எத்தனையோ பேர் வீடு இல்லாம ஒருவேளை உணவு இல்லாம இருக்கிறத பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்போ தேவன் கொடுத்த வாழ்க்கைக்காக நன்றி சொல்றது. இருக்கிறது போதும் என்று, இருக்கிற வாழ்க்கை போதுங்க, இருக்கிற சூழ்நிலை போதுங்க. தேவன் நமக்கு உண்டான எல்லா காரியத்துக்காக கர்த்தர் என்னங்க துதி செலுத்துங்க, கனம் பண்ணுங்க. பண ஆசை எல்லாத்தையும் வேறா இருக்குது. சரிங்களா? ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்த நல்ல பிதாவே, உடைய கிருபைக்காக தயவுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இருக்கிறது போதும் என்று நீங்க சொல்றீங்க ஆண்டவரே. அந்த வேத வார்த்தையின்படி இருக்கிறது போதுமா நாங்க வாழ எங்களை கற்றுக் கொடுங்க, திருப்தியாக்குங்க, நடத்துங்க, தேவைகளை சந்திங்க, நாமத்துக்கு மகிமைய சாட்சி நிறுத்துங்க. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ இந்த சிந்தனையில ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும், பெரிய சாட்சி எழுப்பித்தாங்க. நசனாக இயேசு கிறிஸ்து நாங்கள் ஜெபித்து பெற்றுக்கொள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.